இரண்டாவதாக வேதத்தை வாசித்து பார்க்கிற போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்கிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்கிறேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கல அலங்கமாக்குவேன். இப்போ இரண்டாவது சத்துருவை மேற்கொள்ளுகிற அந்த விதம் என்னன்னா, எப்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துருக்களின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த தேவ ஜனங்களை அவர் வெண்கல அலங்கமாக மாற்றுகிறார், உறுதியானவர்களாக மாற்றுகிறார். எரேமியாவுடைய சொந்த ஜனங்கள் யுத்தம் பண்ணினாங்க, ஆனால் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை விட அதிக பலத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது தேவன் உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதான ஒரு மகிமையான கிரியை. உங்களுக்கு விரோதமாக போராடுவாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, ஆனால் உங்கள் விசுவாசத்தை அவங்களால தடுக்க முடியாது. உங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, தைரியத்தை அவங்களால தகர்க்க முடியாது. தேவன் உங்களை வெண்கல அலங்கமாக மாற்றுவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார். இதனால உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இது சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதுக்கு தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு ஆயுதம், உறுதி, மன வலிமை. இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது இந்த மன வலிமை தான். எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது இந்த உறுதியான இருதயம் தான். எரேமியாவுடைய வார்த்தைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, புறக்கணித்தாங்க. எரேமியாவுக்கு விரோதமாக பேசினாங்க, எரேமியாவுக்கு விரோதமாக எத்தனையோ தீமையான காரியங்களை அவங்க செய்தாங்க. ஆனாலும் தன்னுடைய கடமையில், தன்னுடைய பொறுப்பில், தன்னுடைய வேலையில், தன்னுடைய ஊழியத்தில் எரேமியா உறுதியாக இருந்தார். அது தேவன் எரேமியாவுக்கு கொடுத்த ஒரு பலம். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். போராட்டம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. உங்கள் ஜெப ஜீவிதத்தை சத்துருவால் தகர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியை ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் என்றால், நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். விசுவாசத்தில் நீங்கள் குன்றி போகவில்லை. உபத்திரவத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு நீங்கள் பயப்படலை, மனித சூழ்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படலை. நீங்கள் கர்த்தருக்காக முன்னிருந்ததை விட அதிக வைராக்கியமாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு எரேமியாவுக்கு இப்படித்தான் அந்த ஜனங்களை மேற்கொள்கிற பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். எரேமியா சாதாரணமான மனிதன், அற்புதங்கள் செய்யலை, அடையாளங்கள் ஒன்று நடப்பிக்கலை. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக எரேமியா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஜனங்களெல்லாம் எரேமியாவுக்கு விரோதமாக வருகிறாங்க, யுத்தம் பண்ணுகிறாங்க, ஆனால் மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு திடமனதையும் தைரியத்தையும் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதை பார்க்கிற சத்துருக்கள் சோர்ந்து போகிறாங்க. சத்துருக்களின் மேல் எரேமியாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது, நீங்கள் உங்கள் விசுவாசத்திலும், ஜெபத்திலும், பரிசுத்தத்திலும், உண்மையிலும், அர்ப்பணிப்பிலும், ஊழியத்திலும் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களும் பிசாசும் சோர்ந்து போகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க. இது சத்துருக்களுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு ஜெயத்தின் அடையாளம். உங்களுக்கு சோர்வு வராது, உங்களுக்கு பயம் வராது, உங்களுக்கு கலக்கம் வராது, உங்களுக்கு அவிசுவாசம் வராது. உங்களை நிந்திக்க நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களை அவமானப்படுத்த, உங்களை காயப்படுத்த நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்களை வேதனைப்படுத்த கர்த்தர் உங்களை புதிய வழியில் நடத்தி கொண்டே இருப்பார். இதை பார்க்கிற மனிதர்கள் சோர்ந்து போகிறார்கள். நீங்களோ கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறீங்க. இது ஒரு விதமான ஜெயம். இந்த ஜெயத்தை தான் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது வரையில், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் அந்த ஜனங்கள் மேலே வந்தபோது எரேமியாவை ஜனங்கள் நினைவு கூறுகிறாங்க. ஐயோ, எரேமியா தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொன்னாரே, நாம் இந்த எரேமியாவை குற்றப்படுத்தினோமே, காயப்படுத்தினோமே, வேதனைப்படுத்தினோமே, இன்னைக்கு எரேமியா சொன்னது போலலாம் நமக்கு நடந்து விட்டதே என்று சொல்லி ஜனங்கள் பிந்தின நாட்களில் அவர்கள் நினைத்தாங்க. தேவனுடைய வார்த்தையை சொன்ன எரேமியாவுக்கு தான் ஜெயம் உண்டாயிற்று. அவனை குற்றப்படுத்தி பரியாசம் பண்ணி எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே கலக்கம் அடைந்தார்கள். தேவ பிள்ளைகளை, எரேமியாவுக்குள்ளாக இருந்ததான இந்த மன உறுதி, வலிமை, கர்த்தர் கொடுத்திருந்த ஒரு திட விசுவாசம் சத்துருக்களை ஜெயிக்க வைத்தது, சத்துருக்களை திரும்பி பார்க்க வைத்தது. எரேமியாவுக்கு விரோதமாக செயல்பட்டது தவறு என்று சொல்லுகிற உணர்வை அந்த ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வந்தது. எரேமியாவுக்குள்ள தேவன் கொடுத்திருந்த ஒரு விசுவாசத்தின் உறுதி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் தர விரும்புகிறார். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார், உங்களுக்கு மன வலிமையை தருகிறார். உங்களோடு கூட போராடி ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று, உங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவங்க சோர்ந்து போவார்கள். உங்களையோ கர்த்தர் விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தி நாளுக்கு நாள் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார், உங்கள் எல்கைகளை பெருக பண்ணுவார். இப்படித்தான் உங்கள் சத்துருக்களின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். எவ்வளவு உங்களை நேசிக்கிற தேவன் பார்த்தீங்களா?
சாதாரண மனிதர்களை கண்டு, சத்ருவை கண்டு நீங்கள் பயந்து போகலாமா? உங்களை வெண்கல அலங்கமாய் மாற்றுவார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை வளர பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த சத்துருக்களை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தரை பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் கூட இடைபடுகிற ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் களி கூறுங்க. அந்த தேவ மகிமையை இழந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.